தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து 70,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஒகேனக்கல் காவிரியாற்றில் கர்நாடக மாநிலத்தின் கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகளிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக கபினி மற்றும் கிருஷ்ணராஜ சாகர் அணைகள் நிரம்பியுள்ளது. அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு கர்நாடகா கடந்த சில தினங்களாக அணையிலிருந்து உபரி நீரை வெளியேற்றி வருகிறது. நேற்று கர்நாடக அணைகளிலிருந்து சுமார் 76,000 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் வெளியேற்றியது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு இன்று அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி 57,000 கன அடியாகவும் 9 மணி நிலவரப்படி 65,000 கன அடியாகவும் நண்பகல் நிலவரப்படி நீர்வரத்து 70,000 கன அடியாகவும் உள்ளது. கர்நாடக மாநிலத்தின் கபினி அணையின் நீர்மட்டம் 121 அடியாக உள்ள நிலையில் அணைக்கு நீர்வரத்து 52,829 கன அடியாகவும் நீர் வெளியேற்றும் 51,000 கன அடியாகவும் உள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 31,644 கன அடியாகவும் நீர் வெளியேற்றும் 30,000 கன அடியாகவும் உள்ளது. இரண்டு அணைகளிலிருந்து மொத்தம் 81,110 கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றில் கர்நாடகா வெளியேற்றி வருகிறது. தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒகேனக்கல் பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஒகேனக்கல் அருவி மற்றும் ஆற்று பகுதியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 2வது நாளாக தடை விதித்து தருமபுரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஒகேனக்கல் மெயின் அருவிக்கு செல்லும் வழியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். நீர்வரத்து அதிகரிப்பால் ஒகேனக்கல் மெயின் அருவி, சினி அருவி உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருவது குறிப்பிடத்தக்கது.